சமூக வலைதளத்தில் சட்டவிரோத தணிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுவதாக எக்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையில் அரசியல் தலைவர்கள் குறித்து குரோக் ஏஐ தெரிவிக்கும் கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. உலக பெரும் பணக்காரரான எலன் மஸ்குக்கு சொந்தமான சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக ஆன்லைனில் கருத்து பரிமாற்றத்தை ஒன்றிய அரசு தடை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளது. அரசியல் சட்டப்பிரிவு 68A மீறி இணையதள உள்ளடக்கத்தை தடுக்க ஐடி சட்டத்தை ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்றும் புகார் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் தொடர்பாக பல்வேறு வலைதளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருந்தார்கள். அந்த கருத்தையும் நீக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சகமானது எக்ஸ் வலைதளத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையும் எதிர்த்து எக்ஸ் வலைதளமானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இதுபோல கருத்து சுதந்திரத்திற்கு மத்திய அரசானது எதிராக இருக்கிறது என்பதனை மையமாக கொண்டுதான் எக்ஸ் வலைதளமும் தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இதனிடையே எக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் தயாரிப்பான குரோக் ஏஐ மொழிகளின் ஒலிகளையும் அதன் நுணுக்கங்களையும் சொற்களின் பொருளையும் புரிந்து கொண்டு மனிதர்கள் பேசும் பாணியிலேயே மொழியை கையாளுவதாக பலரும் புகழ்ந்தனர். இந்நிலையில் பயனர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்டவர்களை பற்றி மிக மோசமான கருத்துக்களை இந்தி மொழியில் குரோக் ஏஐ தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏஐ எப்படி நாலேஜ் கற்றுக்குதுன்னா எங்கெங்கே சோஷியல் மீடியா போஸ்ட்டு, வெப்சைட்டு, அதை ட்ராக்கிங் வச்சு நாலேஜ் கெயின் பண்ணுது. ஸோ அந்த போஸ்ட்டை எது உண்மைன்னு போட்டிருக்கோ அதுதான் எடுத்து ரெஃபரன்ஸாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிட்ட எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காரும் பார்த்த உடனே இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா போஸ்ட்டையும் நீ என்ன நினைக்கிற, இந்த கெட்ட வார்த்தை. ஸோ அந்த இடத்துல கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி யாராவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி டேக் பண்ணாங்கன்னா அந்த கெட்ட வார்த்தையோட சேர்த்து ரிப்ளை பண்ணுது. இந்த லோக்கல் லெவலில் அது மாதிரி லெவலில் இப்போ பண்ணுது. அதுதான் இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. இது தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ள ஒன்றிய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை எக்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.